இன்னைக்கு ஒரு செம வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியா முழுக்க தீயா பரவிட்டு இருக்கு. இதை பார்க்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் அதை பயங்கரமாக பாராட்டி அவங்க வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாகவும் வைக்கிறாங்க. ஆனால் இதை பார்க்கக்கூடிய சங்கிகள்லாம் வயிறறிஞ்சு சாகுறாங்க. தம்பி, ஹலால் பண்ணி தானே பண்ணுறீங்க? ஆமாம் சார். ஓனர் முஸ்லீம் இந்துவாப்பா? இந்து தான் சார். இங்கே சாப்பிட வருவாங்க எல்லா மக்களும் தான் சார் வராங்க. முஸ்லீம் ஹலால் பண்ணி தான் சமைக்கிறீங்க? ஆமாம் சார். அப்போ நாங்கள் எப்படி சாப்பிடுது? வாயில தான். அந்த வீடியோ என்ன, அதை ஏன் மக்கள் எல்லாரும் எப்படி விரும்பி பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த வீடியோ வர்றதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். தமிழக பாஜகவுடைய பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் அவர் வந்து ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்தாரு. அதுவும் அந்த இன்டர்வியூ டிஃப்ரெண்ட்டாக போகணும்னு சொல்லி சோறு சாப்பிட்டுக்கிட்டே இன்டர்வியூ கொடுத்தாரு. எப்போ பார்த்தாலும் சோறுன்னு போட்டியை சாப்பிட்டோமா பேட்டியை கொடுத்தோமான்னு இல்லாமல் அவர் அந்த பேட்டிக்கு நடுவில் அந்த ஹோட்டலில் வேலை செய்கிறவங்களை கூப்பிட்டு ஹலால் பற்றி பிரச்சனை பண்ணுறாரு. தம்பி, நீங்க ஹலால் பண்ணி தானே பண்றீங்க? ஓனர் இந்துவா முஸ்லீமா? ஓனர் இந்து. சாப்பிட வர கஸ்டமர்லாம் எல்லா மக்களும் வராங்கல்ல? எல்லா மக்களும். பிறகு ஹலால் பண்றீங்க? ஹலால் பண்ணது அது முஸ்லீம் உடம்புடி ஓடி தானே பண்றீங்க, ஏன் பண்றீங்க? இப்ப நாங்களாம் எப்படி சாப்பிடுறோம்? அவங்களும் வரணும் அப்படின்னா எல்லா மக்களும் வராங்க. நாங்க வரமாட்டோம்ல, அப்போ என்ன பண்ணலாம்? எவ்வளோ ஒரு மத வன்மம் மத வெறுப்பு இருந்தால் ஒருத்தர் சாப்பிடும்போது கூட எவ்வளோ ஒரு வன்மத்தை கேட்குவார். இல்லை, நம்ம என்ன கேட்குறோம், உனக்கு ஹலால் பிடிக்கலையா நீ சாப்பிடாத. அந்த ஓனருக்கு எது தேவையோ அவர் வைக்க போகிறாரு, மக்களுக்கு எது தேவையோ அதை விரும்பி சாப்பிட போகிறாங்க. அதை விட்டுட்டு நீயும் ஹலால் விற்கிற, நீயும் ஹலாலை சாப்பிட்ற, நீ ஹோட்டல் ஓனர்னா முஸ்லீமா இந்துவா அப்படின்னு பல்லு குத்திட்டு வெள்ளை சட்டை போட்டு வியாக்கியானம் பேசுகிறாரு. ஏய், நீங்களா எங்கேந்திரா வரீங்க? வெள்ளையும் சொல்லியுமா தொப்பையை தள்ளிக்கிட்டு உங்களுக்கு தான் சலதான வைக்கணும். இப்படி ஆணவமாக மத வெறுப்பாக பேசுனதுனால தான் தமிழ்நாடு மக்கள் அதை கடுமையாக எதிர்த்து, ராஜா இந்த ஆணவத்தெல்லாம் வந்து வடக்கில் வச்சுக்கோ, தமிழ்நாட்டில் தலையே காட்டக்கூடாதுன்னு சொல்லி பயங்கரமாக கண்டிச்சாங்க. அதில் வந்து இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடக்கூடிய சில நண்பர்கள் அவங்க ஒரு வீடியோ ஒன்று போட்டாங்க. சம்பவத்திலே சரியான சம்பவம். தம்பி இங்கே வா. தம்பி, ஹலால் பண்ணி தானே பண்ணுறீங்க? ஆமாம் சார். ஓனர் முஸ்லீம் இந்துவாப்பா? இந்து தான் சார். இங்கே சாப்பிட வருவாங்க எல்லா மக்களும் தான் சார் வராங்க. முஸ்லீம் ஹலால் பண்ணி தான் சமைக்கிறீங்க? ஆமாம் சார். அப்போ நாங்கள் எப்படி சாப்பிடுது? வாயில தான். எது வாயிலியா? இப்படிலாம் சொன்னா யாரும் வரமாட்டாங்கப்பா. கிளம்பு. தம்பி சும்மா சொன்னப்பா, இங்க எத்தனாப்பா யானி எத்தனாயா? ஏய் சாப்பிட்றா. சரி சரி. ஏய் கேமரா ஃபட்றா, கேமரா ஃபட். சரி ஏய் சரி. சாப்பிட்றாண்ணா. யாரு திட்டு பாரு பாத்துங்க. ஏய் நான் திட்டு பாரு பாத்துங்கற. சூப்பரா இருக்குண்ணா. சூப்பரா இருக்குண்ணா. மூணு சாப்பிடு. கேமராவுக்காக கட்சியில் நல்ல பேர் வாங்குறதுக்காக போடுற சீன் இதெல்லாம் வந்து. ஏன்னா வந்து முஸ்லீம் வெறுப்பு காட்டினா தான் தாமரை கட்சியில் வந்து தரம் பதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு சங்கிக்கும் சும்மா செருப்பாலாச்ச மாதிரி சம்பவம் இது. மௌனம், நீங்களாம் தலைகீழ நின்று தவம் பண்ணாலும் உங்கள் மத வெறுப்பையும் உங்கள் தாமரையும் எங்கள் தமிழ்நாட்டில் மலர வைக்கவே முடியாதுன்னு சொல்லி ஒரு தரமான சம்பவம் ஒன்று பண்ணிட்டாங்க. அந்த நண்பர்களுக்கு பேட்டை டிவி சார்பிலையும் தமிழ்நாடு மக்கள் சார்பிலையும் மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நாம் தமிழர்ல மீதி இருந்த பெரிய வைக்கட்டும் காலி. அண்ணன் சீமானுக்கு தங்கை காளியம்மாள் டாட்டா காட்டிட்டு கட்சியை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. தூக்கி வளர்த்த அன்பு தங்கச்சி தூக்கி எரிஞ்சா கண்ணு குளமாச்சி. பொதுவாகவே சீமான் காளியம்மாள் இந்த அண்ணதங்கை பாசம் அப்படின்றது வந்து உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு உறவாக இருந்துச்சு. பாசமலர் சிவாஜி சாவித்திரியே பொறாமப்படக்கூடிய அளவுக்கு அப்படி ஒரு பாசம். இப்படி சிவாஜியும் பத்மினியும் மாதிரி இருந்ததுனால தான் சீமான் வந்து காளியம்மாளை ஒரு தங்கச்சியா பார்க்காம குலசாமியா பார்த்தாரு. குலதெய்வம் காளி தெரியுமா உங்களுக்கு? எனக்கு குலதெய்வம் வீரமா காளி. நம்ம கட்சியில ஒரு குலதெய்வம் இருக்கு காளியம்மாள். நமக்கு அது கஷ்டங்கள் எல்லாம் அது பார்த்துக்கிறோம். சீமான் இப்படியெல்லாம் பேசுறத பார்த்துட்டு அவர் பின்னாடி போன தம்பிகள் மாதிரி தங்கை காளியம்மாளும் ஒருத்தவங்க. அப்புறம்தான் சீமானுடைய சுயரூபம் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. இதுல நிறைய பேருக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, சீமானுடைய சுயரூபம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட கட்சியை காலி பண்ணிட்டு பல பேர் போயிட்டாங்க. ஆனா காளியம்மாள் மட்டும் போல. அண்ணன் மேல உனக்கு அவ்வளவு பாசமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஊர் சனமே ஓடி போயிருச்சு, ஆனா உன்னால முடியல பாத்தியா? அதாம இந்த அண்ணன் மேல தங்கச்சி வச்சிருக்கிற பாசம். ஒரு கட்டத்துல சீமான் மேலேயும் அவருடைய பேச்சு மேலேயும் காளியம்மாளுக்கு ஒரு பெரிய அதிருப்தி. இதனால கட்சியை விட்டு விலகியே இருந்தாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஈரோடு இடைத்தேர்தலில் அவங்க கிட்ட கூட வரவே இல்லை.
இது சீமானுக்கு வந்து பெரிய ஒரு அதிர்ச்சி. என்னடா அது, நம்ம தூக்கி வளர்த்த ஒரு தங்கச்சி இப்படி கிட்ட கூட வரமாட்டாங்களேன்னு சொல்லி சோகமாவே இருந்தாரு. வளர்த்த கடா நெஞ்சில பாயுதுன்னு கேள்விப்பட்டிருப்ப. ஆனா நான் வளர்த்த கடாலாம் வாஞ்சிட்டானுங்க. இப்படி விலகி இருந்ததுனால விரக்தியான சீமான் ஒரு கடத்துல காளியம்மாள் மேல காண்டாயிட்டாரு. ஒரு ஆடியோ ஒன்று லீக் ஆச்சு. அதுல காளியம்மாளை மசுறு பிசுறுன்னு சொல்லி ரொம்பவே கேவலமா பேசினாரு. இருந்து விட்டுட்டு வேலையை பாருங்க. ஒரே ஒரு பிசுறு இருக்கு காளியம்மா. அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரன் அவன் ஒரு பிசுறு இருக்கு. 2 தட்டிட்டோம்னா சரியாயிடும். ஏய் நாங்க பிசுரும்பா அப்புறம் உசுரும்பா. அது உனக்கு என்ன மசுருக்கு அந்த பிரச்சனை? உனக்கு என்ன? உன்னை அண்ணனா நம்பி கூட வந்ததுக்கு நீ கொள்கைகளை மாத்தி மாத்தி பேசுற மாதிரி, பல தலைவர்களை இழிவுபடுத்தி பேசுற மாதிரி, ஒரு அண்ணனா நினைச்சு உழைச்ச எங்களையே போய் இழிவுபடுத்த ஆரம்பிச்சிட்டலன்னு சொல்லிட்டு காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. எனவே சீமானை விட்டு இந்த நாம் தமிழர் கட்சியை விட்டு பல பேர் வெளியே போயிட்டாங்க. ஆனா மலையில நின்று அப்படி நரம்பு படைக்க பேசின காளியம்மாளும் இன்னைக்கு வெளியே போயிட்டாங்களே, இது நாம் தமிழர் கட்சியா இல்ல நான் தமிழர் கட்சியான்னு சொல்லி நினைச்சு சீமான் கதி கலங்கி போயிட்டாரு. உண்மையை சொல்லு, நீ சிரிக்கிறியா அழுவுறியா? தெரியலையப்பா. ஆனா என்னதான் சீமான் சிரிச்சுக்கிட்டே கண் கலகுறதுனாலும் அதை வந்து வெளியே காட்டிக்க மாட்டாரு. போனா போட்ட விடுங்க, இலையுதிர் காலம் மாதிரி என் கட்சிக்கு இது ஒரு கலையுதிர் காலம், வந்தா வரவேற்போம், சென்றா வழி அனுப்பி வைப்போம்னு சொல்லி டைலாக் பேசினாரு. இவர் இப்படி டைலாக் பேசினாலும் அந்த சோகத்துல ஒரு கண் கலங்குறத பார்த்து சின்ன குழந்தை கூட கண்டுபிடிச்சிரும். ஆனா இங்கதான் இருக்குது ட்விஸ்ட். பொதுவாகவே சீமானை யாராவது எதிர்த்தாலோ, சீமானுக்கு எதிராக யாராவது அரசியல் செஞ்சாலோ, அவங்க தம்பிகள் வந்து இவங்க தமிழர்களே கிடையாது, இவங்க வந்து தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. பெரியார் கலைஞர் சொன்னதை தாண்டி நடிகர் விஜய் வீரலட்சுமியை கூட தெலுங்கர்னு பட்டம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வரிசையில் இனி நம்ம காளியம்மாளையும் தெலுங்கர்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க வந்து காளியம்மாள் இல்லை, காளியம்மா டூ. இவங்க கணவர் பேர் பிரகாசம் இல்லை, பிரகாச கோட்டை ராவ்னு சொல்லி லேப் டெஸ்ட் எடுத்து இனி வன்மத்தை பரப்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிக்கிட்டு படுற பாடு. சரி என்ன? ஆனால் எனக்கு தெரிஞ்சு மற்றவங்க கிட்ட வம்பலுக்கிற மாதிரி காளியம்மாள் கிட்ட வம்பலுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு வேளை காளியம்மாள் கிட்ட பிரச்சனை பண்ணால் அக்கா வந்து 10 மடங்கு திருப்பி அடிக்கும். அதுவும் இந்த மசுறு பிசுறு எல்லாத்துக்கும் சேர்த்தே பதில் கொடுக்கும். சோமாரிக்கு சோறு தூக்குற சோமாரினே, கேட்மாரிக்கு கேரியர் தூக்குற கேட்மாரினே, பேசன் பிரிட்ஜ்ல பிச்சை எடுத்த பேமானினே, முண்டச்சிக்கிட்ட முடிச்சோக்கி சிங்கிள் டீக்கு லாட்டரி அடிச்ச சில்றனே, ஏங்கிட்ட மோதியாடா. சரி, இதோட முடிதான் பார்த்தா சீமானுக்கு இப்போதான் அடுத்த கண்டமே ஸ்டார்ட் ஆகுது. நடிகை விஜயலட்சுமி சீமான் மேலே கொடுத்த புகார் வந்து இப்போ நீதிமன்ற விசாரணைக்கு வந்திருக்கு. அதில் நீதிபதி ஒரு வார்த்தை ஒன்று குறிப்பிட்டிருக்காரு. விஜயலட்சுமி அவங்க குடும்ப பிரச்சனைக்காக சீமான் அணுகியிருக்காங்க. ஆனால் சீமான் அவங்கள திருமணம் செய்கிறதா சொல்லி பல முறை உறவு வச்சு ஏமாத்திருக்கிறாருன்ற நம்ம விஜய் அணி புகாரை அங்கே குறிப்பிட்டிருக்கிறாங்க. எது, ஒரே மனுஷன் பல முறை சம்பவம் பண்ணியிருக்காராம். ஒருவேளை நம்ம சேனலை பார்த்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் வாங்கி சாப்பிட்டுருப்பாரோ? மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். அது இல்லாமல் விஜயலட்சுமியை திருமணம் செய்கிறதா சொல்லி ஒரு பெருந்தொகை பணத்தை ஏமாத்திருக்காருன்னு சொல்லியும் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது தம்பிகள் கிட்ட மட்டும்தான் அண்ணன் வசூல் பண்ணுவார்னு பார்த்தா அண்ணியை கூட விட்டு வைக்கல. உன்னையும் விட்டு வைக்கல அந்த குரங்கு. இதோட ஹைலைட்டு, திருமணம் செய்கிறதா சொல்லி 6 முறை கருக்கலைப்பு செய்ய வச்சிருக்காரு அப்படின்றதையும் அந்த புகாரில் குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாம் விசாரித்த நீதிபதி வந்து செம காண்டாயிட்டாரு. இந்த வந்து பாலியல் புகார்ன்றனால இந்த வழக்கு வந்து தள்ளுபடிலாம் பண்ண முடியாது, போலீஸ் உடனே ஃபைனல் ரிப்போர்ட்டை கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. ஆக மொத்தம் அண்ணன் சீமானுக்கு ஆப்பு ரெடியாகுது. அப்ப கம்பின்றது கன்ஃபார்ம் ஆகி போச்சு சார். ஊட்டி ஜெயில போட சொல்லுங்க, கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்கும். சரி, இறுதியாக ஒன்று யோசிக்கணும். சீமானை விட்டு நாம் தமிழர் கட்சியை விட்டு தினம் பல பேர் வெளியே போயிட்டே இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியை விட்டு 2000 பேர் விலகல், 3000 பேர் விலகல்னு சொல்லி பல நியூஸ்கள் வந்துக்கிட்டே இருக்கு. இப்போது கடைசியாக இருந்த காளியம்மாளும் போயிட்டாங்க. மீதி இருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம சாட்டையும் இடுமாவனம் மட்டும்தான். இவங்க 2 பேராவது அங்கேயே இருப்பாங்களா, இல்லை நாங்கள் கட்சியை விட்டு விலக மாட்டோம்னு சீமான் கிட்ட சத்தியம் பண்ணிட்டு இவங்களும் எஸ்கேப் ஆயிடுவாங்களான்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். போற இடமும் போர்க்களம், அங்க புறமுதுக காட்டிட்டு ஓடாம கடைசி வரைக்கும் என் கூட இருப்பீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க.
என்ன கேப்பு? ஓ இந்த கேப்பு தான் எனக்கு வைக்க போற ஆப்பா. ஆனா இதுல பெரிய கூத்து என்ன தெரியுமா? சீமானோட இந்த பொய்களையும் சங்கீத்தனங்களையும் பார்த்து கட்சிக்காக உழைச்ச அந்த தம்பி தங்கைகளே வெளியே போயிட்டாங்க. ஆனா இப்போ சீமானை ஆதரிக்கிறது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, இது உண்மை. இதுல நாம விசாரிக்கிற வர கிடைக்கக்கூடிய தகவல்களை சிலதை உங்கள்ட்ட சொல்ல விரும்புறேன். அது என்ன அப்படின்னா, இப்போ கடைசியாக காளியம்மாள் அவர்கள் அவங்களும் அந்த கட்சியில இருந்து விலகிறதா நமக்கு செய்தி. முதலாவது நாம் தமிழர் கட்சிக்கு இதனால் பெரிய பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த பாதிப்பும் இருக்க போறது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய நபர்கள், அதுல ஓட்டு போடக்கூடிய நபர்கள் குக்கிராமங்கள்ல எந்த கட்டமைப்பும் இல்லாம ஒரு வார்டுல ஒரு 300 ஓட்டு இருக்குன்னா அதுல ஒரு 10 ஓட்டு சீமான் அவர்களுக்கு விழுகிறதுக்கு ஒரே காரணம் சீமான் அவர்களுடைய அந்த தமிழ் தேசிய கருத்து, அது போய் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த வீச்சு. தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் தலைவர் சீமானை போல பேச முடியாது. அவருடைய மொழி வளம், அவருடைய வார்த்தை வீச்சு, அவருடைய நினைவுத்திறன், அவருடைய மேற்கோள் காட்டக்கூடிய ஆற்றல், இது இன்னொரு தலைவருக்கு தமிழ்நாட்டில் இல்லை. ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி சீமானையும் அவருடைய பொய்களையும் இப்போ ஆதரிக்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பாண்டேவும் மாரிதாசன் தான். அப்போ சீமான் யாரு? ஓகே, இன்னைக்கு மசாலோட சிறப்பாக முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் வீடியோட ஸ்பெஷலாக வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பேட்டை மன்சு. என்ன வடையா? மசால் வடை மசால் வடையா? பராக்